லச்சு 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 லச்சு
மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குணங்காக்கும் வேலையா ஐயா. தம்பி ஒரு விட்டு குடுறா. அந்த கொடுக்குறேண்ணா. என்னண்ணா நேற்று ஆலையா காணோம்? டேய் தேவையில்லாம பேசாத, சீட்டு விடு. நான் பிடிங்கண்ணா ஒரு சிடுமு நிற்கிறேன். லட்சு 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 லட்சு. ஐயா சாமி, ஐயா ஐயா இன்னும் போனியாவில் போனியோன்னு நாளே லட்சுக்கு எடுத்து வந்துடுறேன் சரிங்களா? வாங்க 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 உட்காருங்க. லட்சுக்கு போனியோன்னு நானே எடுத்து வந்துடுறேன் சரிங்களா? வாங்க வாங்க உட்காருங்க 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 பார்த்து பார்த்து உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. போனியோன்னு நானே லட்சுக்கு எடுத்து வந்துடுறேன் சரிங்களா? உட்காருங்க உட்காருங்க நீங்கள் வரேன். லட்சு 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 லட்சு. தம்பி அண்ணே என்ன எழுசித்ரா தடிக்குது? அப்படியா? அது ஒன்றும் எதுவும் இல்லையே. லட்சு 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 லட்சு. இங்கேருந்து தானா? லட்சு. ஏய் தம்பி ஏன்னா அந்த பைத்தியக்கார விழித்து கொடுத்துறீங்க? லட்சு ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே? லட்சு. என்னடா சொல்கிறீங்க? அவங்களும் நம்மள மாதிரி தானே? என்னது நம்மள மாதிரியா? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? யாருக்கு தெரியும்? என்ன சொன்ன? இல்லைண்ணே அவரை பார்த்தா உங்கள் அப்பா வயசு இருக்கும், அவரை போய் இப்படி சொல்கிறீங்களே? அவனை பற்றி மட்டும் பேசாரா? அது ஒன்று இவனை மாதிரி பைத்தியம் கிடையாது, அது விவரமானவன். ஒரு நிமிஷம்டா. இவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? என்னண்ணே ஒரு 2.5 வயசு இருக்கும். அந்த போட்டோவில் இருக்கிறது நான் தான். சின்ன வயசுல விட்டு ஓட்டான்டா. என் அப்பனை பார்த்த ஆத்தாதான் என்னை பிள்ளைமா இருந்து வளர்த்துச்சு. அதுவும் எனக்கு 10 வயசுக்கு முன்னாடி செத்து போச்சு. அம்மா இல்லாம தனியா வளர்க்க பயந்துக்கிட்டு என்னை விட்டு ஓட்டான்டா. வளர்க்க துப்புலாத நாய் எதுக்கு பத்தணும்? எதுக்குடா பத்தணும்? அவன் முட்டி என் கையில கிடைச்சான். டேய் இன்னொரு சீட்டு குறா. அதுக்குள்ளே இன்னொன்னா இந்தாங்க. அப்பா அப்பான்னு சொல்லி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இன்னொரு சீட்டு. லட்சு 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 லட்சு. டேய் நான் பைத்தியக்காரனுக்கு பர்சலாக இருக்கு. எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்குண்ணே. லட்சு. ஐயா அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க பர்ஸில்?
கொடுங்க 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 ஒரே நிமிஷம் என்னன்னு பார்த்துட்டு தரேன் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு தரேன் ஒன்றும் இல்லை கொடுங்க கொடுங்க ஒரே நிமிஷம் கொடுங்க ஒரே நிமிஷம் அப்படி என்னதான் வச்சிருக்காரு ஃபோட்டோ இருக்கு இந்த ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு இப்படி என்ன பார்க்குறான் லட்சு 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 அப்பா அப்பா லட்சு 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 அப்பா லட்சு லட்சு அப்பா லட்சு 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 பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னால் தான்ப்பா முழுசாக சந்தோஷப்பட முடியல. என்னப்பா சொல்ற? ஏப்பா பாண்டி, அந்த பைத்தியக்காரன் உன் அப்பனா இல்லைனா இப்போ நான் இங்கே இருந்துருக்க மாட்டேன்ல? புரியலப்பா. இல்லைப்பா, அந்த பைத்தியக்காரன் உன் அப்பனா இல்லைனா இப்போவும் நீ என்ன ஏளனமாகவும் வெறுப்பாகவும் தான் பார்த்துட்டு போயிருப்ப இல்லைப்பா? அது உன் தப்பு இல்லைப்பா. உன் அம்மா லட்சுமி ஆக்சிடெண்ட்டில் போய் சேர்ந்துட்டா. நானும் அதுவும் உன் கூட இருந்து வளர்த்துருக்கணும். உனக்கு நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கறதுக்கு ஆள் இல்லை. நீ இப்படி மனுஷங்க மேலே அனுதாபமே இல்லாமல் நடந்துக்கிறதுக்கு பெற்றவங்க நாங்களும் ஒரு காரணம். எப்பா பாண்டி, அப்பா உன்னை கேட்டால் செய்வியா? செய்வேன்பா. சொல்லுங்க, என்ன செய்யணும்? பிச்சைக்காரங்களோ பைத்தியக்காரங்களோ அவங்களும் மனுஷங்க தான். இனிமேல் அவங்களையும் மனுஷங்களாக மதிக்கணும். செய்வியாப்பா? ம்